சண்டே குருத்தோலை ஞாயிறு எல்லாம் உலகம் ஃபுல்லும் இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறேன். இது ஆண்டவர் இந்த வாரத்தோடைய எண்டில் தான் அவர் போய் மறிக்கிறது, உயிர் தழுகிற அந்த ஞாயிற்றுக்கு நாளைக்கு முதல் ஞாயிறு அவர் எங்கே போடுறாரு, எருசலேமை விட்டு அவர் எருசலேமுக்குள்ள அவர் போகும்போது இந்த குருத்தோலை எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு அவருக்கு ஒரு பெரிய பவனி நடந்து அவரை ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. இதுல ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற காரியம் என்ன, இன்னைக்கு அதை பார்க்கலாம். அது இன்னைக்கு டாபிக் இல்லை, ஆனால் அதை பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம போகலாம். மத்தேயு 21 அதிகாரம், இந்த பாம் சண்டே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற இந்த பாம் சண்டேல நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? 21 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். என்ன செய்யறாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஒலிவ மலைக்கு அருகாத பெத்லகே அப்படிங்கிற ஊருக்கு வந்தோடனே அவங்க சீஷர்ல 2 பேர்த்த சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கிராமத்துக்கு நேர போங்க. அங்க ஒரு கழுதையோட கூட ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் கட்ட அவிழ்த்து நீங்க எனக்கு வேணும்னு சொல்ற. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய கட்டுகளும் இன்றைக்கு அவிழ்க்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில கட்டி வைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட வர முடியாதபடிக்கு, அவர் நினைத்த காரியங்களை நீங்கள் செயல்பட முடியாதபடிக்கு, உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்களையும் நோக்கங்களையும் செயல்படுத்த முடியாதபடிக்கு கட்டப்பட்டவர்களாய் உங்கள் குடும்பங்கள் கட்டப்பட்டதாக இருக்கிறது. உங்களை பார்த்துதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு, கட்டவிழ்க்க. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு வேணும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு வேணும். நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு வேணும்னு உங்கள் ஆண்டவர் எடுத்துட்டாங்கன்னா ஒருவனும் உங்களை எந்த பகுதியிலும் கட்டி வைக்க முடியாது, உங்களை ஒருவரும் தொட முடியாது, உங்களை எந்த காரியமும் இறுக்கி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு கட்டுகளையும் அறுக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்தின் கட்டுகளை அவுக்கிறார், உங்களுடைய நோக்கத்துக்கு நேராக வருகிறார். உங்களோட ஒரிஜினல் டிசைன் நீங்க ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை குறித்ததான தேவனுடைய ஒரிஜினல் டிசைன் இந்த கட்டப்படுறதுக்கு கிடையாது. ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்க குடும்பமுமாய் கட்டப்பட்ட இருக்கும்படியாக யாரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. நீங்கள் எல்லாம் கட்டப்பட்டு ஆண்டவருக்கு வேண்டும் என்கிற அந்த நற்செய்தி தான் இந்த பாம் சண்டே இன்னையிலிருந்து தொடங்கு. அவருடைய இந்த டேல இருந்துதான் அவர் தன்னுடைய வெற்றியின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும் நுழைக்கிறார். ஃபர்ஸ்ட் ஜனங்களை கட்டவிழ்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா, ஃபுல்லா கட்டப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் செஷன்ல அதை தான் நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் கட்டப்பட்டுட்டாங்க. அதை தான் அவர் சிம்பாலிக்கா சொல்றார். அந்த இடத்த ஒரு வெளிப்பாடோட சொல்றார், கட்டவிழ்ந்து இனி எல்லாரும் எனக்கு வேணும். என்ன சொல்றாரு, உங்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்க, அப்பொழுது உடனே அவைகளை அனுப்பி விடுவார். அவ்வளவுதான். யாரும் கட்ட முடியாது. ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னதுக்கு அப்புறம் ராஜா கட்டளை வந்துட்டா என்ன பண்ண முடியும்? ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் கட்ட வைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் ஃபர்ஸ்ட் அவருடைய அந்த பிகினிங் ஆஃப் அவருடைய ஸ்டார்டிங், அந்த ஜேர்னி, அந்த இதுதான் கெத்செமனே. அடுத்துதான் என்ன பண்றாரு, கெத்செமனேக்கு அடுத்த பகுதிக்கு அவர் போகிறார். ஆனா இதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். முதல்ல கவிழுங்க. ஹல்லேலூயா.
கட்ட விழுத்து என்கிட்ட வாங்க, எல்லாம் எனக்கு வேணும். ஹalleluya. இதுதான் நற்செய்தி. இந்த சுவிசேஷம் தான் உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. உங்களை ஒருவனும் ஒரு காலம் எதிலையுமே கட்டி வைக்க முடியாது. உங்களை பொருளாதாரத்துல கட்ட முடியாது, பலவீனத்துல கட்ட முடியாது, சோர்வுல கட்ட முடியாது, சண்டைகளை கட்ட முடியாது, குடும்பங்களை அவமானம் அல்லது அசிங்கம் எதுலையுமே கட்ட முடியாது. ஆண்டவர் நீ சொல்ற எல்லாத்தையும் கட்டா விழுங்க, எல்லாம் எனக்கு வேணும், நீங்கெல்லாம் எனக்கு சொந்தக்காரர், என்னுடைய சொந்தம், நீங்க என்னுடைய ரத்தம். ஹalleluya. என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு என் பிள்ளைகள். ஹalleluya. இதை தான் ஆண்டவர் அவருடைய ஜேர்னியில ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க எல்லாம் போறாங்க, அவங்க கிளைகள் எல்லாம் அந்த இடத்துல போடப்பட்டு அவர் ராஜாவாய் போகு அந்த அந்த இதெல்லாம் தெரியும். ஆனா இதை தான் நான் சொல்ல வந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆரம்பத்தில் அந்த கவிழ்க்கிறத தான் இந்த நாளில் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அதை தான் உங்க வாழ்க்கையிலும் அவர் முதலாய் அவருடைய பயணத்துல ஸ்டார்ட் பண்ண விரும்புகிற உங்க வாழ்க்கையில் தான் எல்லா காரியங்களையும் கட்டவிழ்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளலாம், 2வது அதிகாரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹெட்டிங் என்னன்னா, மரணத்தை ஜெயமாக விழுங்குதல். ஹalleluya. ஆக்சுவலா ஈஸ்டருக்கு தான், நாளைக்கு தான் இந்த செய்தி. ஆனா நீங்க ஈஸ்டர் வர்றதுக்கு முன்னையே இப்படி ஒரு நல்ல ஒரு மெடிடேஷனோட வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் அந்த ஃபுல்லா இதுக்குள்ள போற சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லணும் விரும்புகிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹalleluya. ஏசாயா 26வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 26 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமென். அதோட அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியம். நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் முடிச்சு நம்ம வந்துட்டோம். ஆனால் அதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஹalleluya. மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். சரி, ஏன் மரணத்தை ஜெயமா விழுங்கணும்? எப்படி மரணம் வந்துச்சு, வாழ்க்கையில் எப்படி மரணம் உள்ள வந்துச்சு, அவர் எப்படி அதை ஜெயமாய் விழுங்கினார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் எப்பயுமே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம ஆண்டோடைய கிரியேஷனுக்கு தான் போயிடணும். ஏன்னா அங்க இருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அதனால ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்க்கணும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆமென். சின்ன பிள்ளைங்க எல்லாருமே கவனிங்க. இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்துச்சு, ஆண்டவர் எப்படி கிரியேட் பண்ணாரு பூமியை, மனுஷனை, அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் உலகத்துல நடந்து வந்துச்சுன்னா பிள்ளைங்க எல்லாருமே நல்லா கவனிங்க. சரியா? எல்லாருமே கவனிங்க, சின்ன பிள்ளைங்களும் இதை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எப்படி படைத்தார்? மனுஷனை மண்ணனால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷனை ஜீவாத்மாவாக்குனா அவனுக்குன்னு ஒரு ஏதேன் தோட்டம் அந்த உண்டாக்கி அதில் எல்லாவற்றையும் படைத்து என்ன பண்ணாரு? பார்வைக்கு 9வது வசனம் அழகும் சிப்புக்கும் நலமான சகல விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் அந்த இடத்துல உண்டாக்குனார். அந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரியத்தை வைக்கிறார். எல்லாத்தையும் படைச்சாரு. அப்புறம் என்ன பண்ணாரு? தோட்டத்துக்கு நடுவுல 2 விருட்சங்களை வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? நன்மை தீமை அப்படிங்கிற ஒரு மரம், ஜீவ விருட்சம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அடுத்து? 7வது அதிகாரம் 2வது அதிகாரம் 7-9. இப்ப அதான படிச்சோம். ஓகே, அடுத்து 2வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அந்த இடத்துல ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் மனுஷனை படைக்கிறார். அடுத்து அங்க என்ன பண்றாரு, அங்க அழைச்சிட்டு வந்து அவனுக்கு பண்படுத்துங்க, பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் புசி, உனக்கு தான் எல்லாமே, இந்த தோட்டத்துல இருக்கிறது எல்லாமே உனக்கு தான். அதுக்கு முன்ன ஆண்டவர் சொல்ற மாதிரி அந்த 11, 13, 14 எல்லாம் உனக்கு அந்த 4 நதிகளை கொடுத்து அந்த நதிகள்ல என்ன விளையும் அதெல்லாம் உனக்கு தான், எல்லாமே கொடுத்துட்டு இங்க ஒரே ஒரு கட்டளையை வைக்கிறாரு, நீ அந்த நன்மை தீமைய நீ சூஸ் பண்ணாத, ஜீவனை தெரிஞ்சு. அப்ப சூஸ் பண்ணாதன்னா அங்க ஏன்னா ஒரு அவனுக்கு தெரிய வேணும், சூஸ் பண்றதுக்கு ஒரு இருக்குது அப்படிங்கிறது. அப்போ நீ சாப்பிட்ற நாள்ல சாகவே சாவ. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த நித்திய ஆசீர்வாதம் என்ன? 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமா, எல்லாம் பூமி ஃபுல்லா படைத்து அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பூமியின் மேல அவனுக்கு ஒரு ராஜாவாய் அவனை ஆசீர்வதித்தார். ஆளுகை செய்யுங்க, அவனுக்கு ஒரு அதிகார தாண்டல் கொடுக்குறாரு, நீங்க ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப சொல்லும் போதுதான் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அதை சாப்பிடாதீங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அடுத்த பாயிண்ட் 3ஆவது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். 4வது வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். என்னாச்சு? ஃபர்ஸ்ட் படைச்சா அங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. அங்க ஒரு என்ன பண்ற சர்ப்பம் தந்திரமா நுழைஞ்சு என்ன பண்ணுது, நீங்க சாகவே சாக மாட்டீங்க, இந்த கனியை புசிக்கும் போது நீங்க என்ன பண்ணிடுவீங்க, தேவர்களை போல மாறிடுவீங்க அப்படின்னு அவளோட பேச ஆரம்பிச்சோன்னே அவளுடைய இருதயம் யாருடைய சத்தத்தை விட்டு யார் சத்தத்துக்கு போயிடுச்சு? தேவனுடைய சத்தத்தை விட சாத்தானுடைய சத்தம் அதுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, பெருசாயிடுச்சு. இந்த இடத்துலதான் நம்ம கவனமா இருக்கோம். சாத்தான் ஆண்டவருடைய என்னது வார்த்தைகளையே தான் சொல்லி அதுல எதுவுமே அவன் தப்பாவே சொல்ல, இன்னும் நல்லாயிருவன்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. அப்படிதான் அவன் தந்திரம் நம்முடைய ஆசையை தூண்டி நம்முடைய என்னது எங்க பிடிச்சா நம்ம மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான நரம்ப பிடிச்சி அங்க ஏமாத்தினோடனே அங்க என்னாச்சு, விழுகை நடந்தது. அந்த விழுகையை தான் இன்னைக்கு பார்ப்போம். எங்க அந்த விழுகை நடந்தது. ஃபர்ஸ்ட் சாகவே சாவாய் அப்படிங்கிறது சாவு மரணம் அப்படின்னா என்னன்னா பிரிவினை. இந்த பிரிவினை தான் ரொம்ப ரொம்ப கொள்ளாதது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இந்த மரணம் எப்படி உள்ள வந்துச்சு, தேவனையும் மனிதனையும் பிரித்தது. தேவன் மனிதன் அப்படிங்கிறத விட அப்பாவையும் பிள்ளையையும் பிரித்தது, உறவை பிரித்தது. உறவை பிரிச்சு அவன் ஒரு சைடு ட்ராக் எடுத்து உள்ள வரும். ஹல்லேலூயா. அது ஃபர்ஸ்ட் அந்த மரணம் என்கிறது அந்த 5வது அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். ஆண்டவர் இதை சொன்னதுக்கு அப்புறம் ஆதாமுக்கு மரணம் உடனே வரல. நீ சாகவே சாகவாய் அப்படிங்கிற போது அவனும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா இந்த சாகவே சாவாய் அப்படின்னோட அவனுடைய
சாவு டேட் மீன்ஸ் இந்த ஃப்ளஷ் அவன் சாகுறது, மாமிசத்தின்படி சாகுறது 930வது வருஷம் தான். ஆனால் அந்த 930 வருஷத்துக்குள்ள அவனுடைய லைஃப்ல அந்த மரணம் எல்லா பகுதிகளையும் சந்தித்தது. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கலாம். 5வது அதிகாரம் 5:1 இருந்தே வாசிக்கிறேன். அது உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா தெரியணும்னு சொல்லி தான் நான் வசனங்கள் வாசிக்கிறேன். 1வது வசனத்துல இருந்தே வாசிங்க 4வது வசனம் வரைக்கும். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். 930 வருஷம் உயிரோடு இருந்து அவன் மரித்தான். 930 வருஷம் இருந்தான். ஆனா பிசாசு தந்திரமா உள்ள வந்தோடனே அவன் லைஃப்ல எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. பிரிவினை, நம்மளையும் தேவனையும் நம்மையும் அப்பாவையும் பிரிக்கும் போது என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உள்ள நுழையும். இன்னைக்கெல்லாம் உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் மரணத்தின் ஆவி. ஹல்லேலூயா. இந்த மரணத்தின் ஆவி ஃபர்ஸ்ட் எதை தாக்கிச்சு? 1வது அதிகாரம் 7வது வசனம். எப்படி அந்த மரணத்தின் ஆவியோடைய முதல் தாக்குதல் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி நம்ம வெளியே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தேவன் ஆகாய விருவை உண்டு பண்ணி 3வது அதிகாரம் 7வது வசனம். 3வது அதிகாரம் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருந்து தான் தொடர்ந்து பார்க்க போறோம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியவைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஃபர்ஸ்ட் அவர்களை நிர்வாணியாக்கிற்று. மரணம் உள்ள நுழையும் போது நீ யார் அப்படிங்கிற உன்னை கம்ப்ளீட்டா பிரிச்சு காட்டி, அது வரைக்கும் நீ தேவ பிரசன்னத்துல மறைந்திருந்த அவருடைய மகிழ்ச்சிக்குள்ள அவருடைய சந்தோஷத்துக்குள்ள நிர்வாணம்னாவே என்னன்னே தெரியாத ஒரு ஸ்டேட்டஸ். அவரும் தேவனும் அவங்களும் ஒன்னா இருந்த ஒரு வாழ்க்கை. இந்த பிரிவினை வந்தோடனே அவரும் நானும் யாருங்கிறத தனியா பிரிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நீ நிர்வாணி, நீ யார் என்கிற ஒரு தவறான அடையாளத்தை காட்டும். மரணம் உள்ள நுழையும் போது தவறான ஒரு அடையாளத்தை உன் வாழ்க்கையில காட்டும். அடுத்து ஆதியாகமம் 1:8. 1வது அதிகாரம் 3வது அதிகாரம் தான். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். 2வது என்னாச்சு? ஒளி மறைஞ்சுக்கிற தன்மை, ஒளிந்து கொள்ளுகிற காரியம். மரணத்தோடைய அடுத்த வெளிப்பாடு என்னன்னா ஒளிந்து கொள்ளுதல். அந்த தவறு செஞ்சுட்டோம். ஆனா டெய்லி வந்து ஆண்டவர் பேசிட்டு தான் இருந்தார். டெய்லி உலாவை கொண்டு இருந்தாரு, டெய்லி ஆதாமி ஏவானை சந்தித்தாரு, பேசி எவ்ரிடே நடக்கிற சம்பவம் தான். ஆனா இங்க கீழ்ப்படியாததுக்கு அப்புறம் அந்த மரணம் உள்ள வந்த நீ சாகவே சாவை, அதை புசிக்கும் நாளிலே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையுடைய அந்த காரியம் என்னாச்சு? அடுத்து அவங்களோட வாழ்க்கையில ஒளிந்து கொள்ளுதல். இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு? ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்துருக்கிறார். 1வது அதிகாரம் 26வது வருஷத்துல என்ன பண்ண, நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி, பூமியே நிரப்பணும். அவன் ஒரு ஏதேன் தோட்டத்துலதான் இருக்கான். அவனுக்கு கொடுத்திருக்க ஒரு சின்ன பகுதி, இந்த ஏதேன் தோட்டத்தை போல இந்த பூமியை ஃபுல்லா நீ என்ன பண்ணு, நிரப்பு. இது மாதிரி இதை டெவலப் பண்ணு. இதை போல நீ எல்லா பகுதிகளும் என்னது இந்த ஏதேன் தோட்டமா மாத்து. இந்த ஏதேன் தோட்டம் அப்படின்னா அது பரலோகத்தின் ஒரு சின்ன ஒரு பகுதி. ஆண்டவர் அப்படி ஹெவனை ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன பகுதியை இறக்குற. இப்படிதான் ஹெவன் இருக்கும். உனக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல கர்த்தருடைய உலாவுதல் உண்டு. மெயின் ஃபர்ஸ்ட் என்னது? அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உறவு உண்டு. உனக்கு தேவைகள் சந்தித்து எதுவுமே கஷ்டப்பட வேணாம். இதை போல ஒரு காரியத்தை செய்யிட்டு ஒரு நித்திய தேவன், ஒரு நித்திய என்னது ஒரு நோக்கத்தை ஒரு நித்திய மனுஷனா படைக்கிறார். சொல்லி திரும்புறதுக்குள்ள
என்ன ஆயிடுச்சு? ஓட்டை வச்சுட்டுச்சு. அதனுடைய ஓட்டைகள்லாம் ஒவ்வொரு ஓட்டா தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையிலும் இந்த பகுதிகளை சேர்த்து இந்த மரணத்தின் ஆவி அடுத்து என்ன பண்ணிச்சு? அவனை ஒளிய வச்சுச்சு. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பார்க்கலாம். யாக்கோபு என்ன பண்ணான்? ஓடி போய் ஒளிஞ்சான். மோசே என்ன பண்றான்? ஆனா ஆண்டனுடைய நோக்கம், அவர் ஒவ்வொருத்தவங்களையும் பிடிச்சவங்கள அவனுடைய நோக்கத்தை சொல்லி சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார்? திருப்பிக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்களை எங்கே ஓடி போய் ஒளிய தேவையில்லை. ஏதாவது தவறு பண்ணிட்டாலும் ஆண்டவர் உங்க மேல ஒரு நித்திய நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை திசை திருப்பி மறுபடியுமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஒளிந்து கொண்டார். அடுத்து 3ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அவனுக்கு பயம். நெக்ஸ்ட் என்னது? பயந்து ஒளிந்து கொண்டேன். அடுத்த மரணத்தோட அடுத்த காரியம் பயம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நிர்வாணியானா, அடுத்து ஒளிஞ்சான், அடுத்து போய் பயம்தான். ஒவ்வொரு பகுதியாக அவனை கவி பிடிக்குது. ஆண்டவருக்கும் அவனுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தூரங்கள் அப்படியே அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்குது. அடுத்து 3ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். என்ன பண்றான்? தேவனை குறை சொல்றான், மனைவியை குறை சொல்றான். அடுத்த பகுதி வருது, குறை சொல்ற ஒரு காரியம் வருது. ஃபர்ஸ்ட் என்னாச்சு? நிர்வாணம். இதுதான் நிர்வாணம் தான் ஒவ்வொன்றையும் அவனுக்கு காட்டி கொடுத்துட்டே இருக்குது. அடுத்து ஒளியிறான். 3ஆவது பயம் வந்துச்சு. 4ஆவது தேவனையும் குறை சொல்றான், மனுஷனையும் குறை சொல்றான். அடுத்து பார்க்கலாம் 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இந்த மரணம் அடுத்து ஏன்னா எங்கது? சத்ருக்கு வருது. அடுத்த மரணம் சத்ரு மேல சாபமாய் வருது. அந்த அதுக்கு அடுத்து அந்த மரணம் அடுத்தது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். 17ஆவது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். பூமிக்கு சாபம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசி. பொருளாதாரத்துல மரணம் வந்துச்சு. இது வரைக்கும் அவன் வருத்தத்தோட பலனை சாப்பிட அவசியம் இல்லை. அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே திருப்தியா ஆண்டவர் கொடுத்தார். இப்போ அவன் இடத்த விட்டு அந்த மரணம் வெளியே கொண்டு போச்சு. இந்த மரணத்தோட ஒவ்வொரு பகுதி தான் பிரிவினை. இந்த மரணம் அடுத்த பகுதியில் ஆண்டு கொண்டே போகுது. ஆதாமுக்கு என்னாச்சு? நீ உன் பொருளாதாரத்துல ஒரு பெரிய பொருளாதாரத்துல எனது மரணம் உள்ள வருது. அந்த பொருளாதாரத்தின் மரணம் எனது வருத்தத்தின் பலனை நீ சாப்பிடுவார். அடுத்து ஏவாளுக்கு அந்த மரணத்தோட அடுத்த பகுதி என்ன வருது? அடுத்த வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். 16. ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். சரீரத்துல பகுதிகளில் மரணம் உள்ள போகுது. எல்லா பகுதிகளுக்குள்ள என்ன ஆச்சு? உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும் இந்த மரணம் வருது. அடுத்த 5ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம். ஏன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மரணத்தையே நம்ம ஈஸியா சொல்ற மரணத்தை ஜெயித்தார். அப்ப அவர் எதை ஜெயித்தார்? நம்ம வாழ்க்கையில இந்த எல்லா பகுதிகளுக்கும் அவர் போனார். அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம் அவன் மரித்தான். 6ஆவது அதிகாரம். 6ஆவது அதிகாரம். ஆதாம் ஏவாள் காயின் ஆபேலோட கதையோட 4ஆவது அதிகாரம். சார் 4. அது 4 ஃபர்ஸ்டே வாசிக்கலாம். அந்த அவங்க ஸ்டோரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தார். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள்.
ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானார், தாயின் நிலத்தை பயிரிடுகிறவனானார். சில நாள் சென்ற பின்பு தாயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அடுத்து என்ன வருது? இந்த இன்னர் மேனுக்குள்ள பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது. பொறாமை, எரிச்சல். இப்போ அவுட்டர் மேன்ல இருந்து என்ன ஆச்சு? இன்னர் மேனுக்குள்ள மரணம் புக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளேயும் புக ஆரம்பிச்சிருச்சு. எரிச்சல். அடுத்து என்ன ஆகுது? முகநாடி வேறுபடுது. அடுத்து அவன் சகோதரனை கொலை செய்கிறவனான என்ன பண்றான்? அடுத்து 8வது வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இந்த மரணத்தோட அடுத்த பகுதி கொலையில போச்சு. இந்த கொலை அடுத்து அவனை எங்க கொண்டு போயிடுச்சுன்னு பார்த்தோம்னா 12வது வசனம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். நிலையற்று அலைகிற ஒரு வாழ்க்கை. மரணம் பாருங்க, எந்தெந்த பகுதிகளில ஒவ்வொரு பகுதிகளுக்கும் எத்தனை பேருடைய வாழ்க்கையில அந்த நிலையற்று ஒரு இடத்துல ஒரு காரியமா நம்ம நின்று செயல்பட முடியாது. அதெல்லாம் மரணத்தின் ஆவிகள். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மரணம் அப்படின்னு லைட்டா சொல்லிடுறோம். ஆனா அது ஒவ்வொரு எல்லைகளையும் பிடித்துட்டு வரும். இந்த எல்லா பகுதிகளையும் பிடிச்சு என்ன ஆயிடுச்சு? 6வது அதிகாரம் வரும்போது கம்ப்ளீட் அவுட் ஆயிடுச்சு. 6வது அதிகாரத்துக்கு போவோம். 6வது அதிகாரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிப்போம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். எங்க போச்சு மரணம்? கல்யாணத்துக்குள்ள போயிடுச்சு, ஜெனரேஷனுக்குள்ள போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னது? பாதிக்கப்படுற அடுத்த பகுதிக்குள்ள போகுது. அடுத்த ஆண்டு சொல்றாரு, இந்த பூமியில் 6வது வசனம், 6வது அதிகாரம் 6வது வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. சந்தோஷமா படைத்த தேவனுடைய வாழ்க்கையில இந்த மனுஷனுடைய காரியங்கள், அவன் வீழ்கை, அவனை வீழ்ச்சி ஆண்டவருக்கு என்னாச்சு? மனசஞ்சலமாச்சு. சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்? அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனாலும் அதுதான் ரொம்ப நோவாவுக்கும் தேவனுடைய கண்களை தயவு கிடைச்சு ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல ஒரு திருத்தி இல்லை, அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஒரு வீட்டின் திட்டத்துக்குள்ள ஜனங்களை நடத்திட்டு போறாங்க. இப்படிதான் மரணமானது ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளும் புகுந்தது. அடுத்து ஏன் இவங்கனால மறுபடியும் ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ள வரணும்னா அந்த கர்த்தருடைய சத்தத்தை எல்லா இடத்துக்கும் அவங்க என்ன பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க, தூரமா போயிட்டே இருக்காங்க. மரணம் என்பது பிரிவினை. இந்த பிரிவினை என்ன பண்ணிட்டே இருக்குது? எல்லா பகுதிகளிலும் அவங்கள பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற இயல்பே இல்லாம போனோடனே மனசும் மாமிசமும் விரும்பினபடி இந்த எல்லா காரியங்களையும் செய்ய என்னாச்சு? மரணமானது அப்படியே ஒவ்வொரு பகுதி அப்படி ஆளாலையா எழுப்பி வர மாதிரி எல்லா ஏரியாலையும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டே இருந்துச்சு. ஆனாலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மூலம் தீர்க்கதரிசிகளை எழுப்பி ஆண்டவர் என்ன பண்ணிட்டே இருக்காரு? இந்த மரணத்தை ஜெயிக்கும்படியாக தீர்க்க தரிசனத்தை அவர் வைத்துக் கொண்டே வந்தார். கிறிஸ்துவை தான் இந்த எல்லா மரணத்திற்கும் ஜெயிக்கும்படியான தேவ திட்டத்தின் மீட்பின் திட்டமாக பிதாவாகிய தேவன் வைத்து இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆதிகாகமத்துல ஆபிரகாம் மூலம் அந்த திட்டத்தை வெளிப்படுத்துறார், யாக்கோபுக்கு வெளிப்படுத்துறார், மோசேக்கு வெளிப்படுத்துறார். இப்படியே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டே வருகிறார். ஆனா இந்த மரணமானது என்ன பண்ணிட்டே இருக்கு? இன்னும் அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போய்கிட்டே தான் இருக்கு. அப்படியே போய் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் கவர் பண்ணிடுச்சு. எல்லாரும் வாங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வாங்க, நீங்கள் தான் எனக்கு சிஷ்ய பிள்ளைங்க.
மரணம் என்ன பண்ணிச்சு? எல்லாரையும் ஆண்டு கொண்டுச்சு. எல்லாரும் மேலே மரணம் விழுந்துருச்சு. கம்ப்ளீட்டா எல்லாரையும் என்ன பண்ணிடுச்சு? இவங்க வராங்க, இந்த மரணம் என்ன பண்ணுது? நிறுத்தி எல்லாரையும் எல்லாம் மரணம் போடுங்க, அப்படி எல்லாம் ஒட்டிங்க போடுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு. எல்லாரும் போய் மரணத்தின் முக்காட்டுக்குள்ள போய் சிக்கிறாங்க. எல்லாம் மரணம் மரணம் மரணம். ஏன்னா அது எல்லா இலைகளையும் பிடிச்சிருச்சு. ஒரு இலையை கூட விட்டே வைக்கல. மரணம் எல்லா இலைகளையும் பிடிச்சி கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுச்சு? அவங்கள முக்காட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. எல்லா எபேசியருக்கு நம்ம போகலாம், எபிரேயருக்கு போகலாம். 4வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம். யாரும் இந்த மரணத்துக்கு முன்ன என்னது? ஒருவரும் நிற்க முடியாது. யார் வந்தாலும் என்ன பண்ணுது? மட்டும் கவர் பண்ணிடுது. ஆனா இந்த கவர் பண்ணி போறதுக்கு முன்ன நீ எந்திரிப்பா, நீ எந்திரி. இவர் ஏசாயா தீர்க்கதரிசின்னு வச்சுக்கோ. இவர் வந்து என்ன சொல்றாரு? ஏசாயா 9வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ குறிச்சு என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு? 6வது வசனம். ஏசாயா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தத்துவத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். இவர் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவத்தை பெரிய தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், அப்புறம் இவர் கண்ணியின் மடியில இருந்து அவர் பிறந்து வருவார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்புறம் என்ன பண்றா? இந்த தீர்க்க தரிசனம் சொன்னபடி நடந்துச்சா? உடனே நடந்துச்சா? உடனே நடக்கல. ஆனா அவர் சொன்னபடியே நடந்துச்சா? சொன்னபடியே நடந்துச்சு. இவர் ஒன்றும் தனியா கதை விடல இல்லையா? ஏசாயாவா தனியாவே அவரா ஒரு கதை விடல. அவர் ஆண்டவர் சொன்னதை இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போறார் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார். இந்த சொல்லிட்டு இதுதான் ஏசாயா 26வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. 6வது வசனம். கால் அதை மிதிக்கும், சிறுமையான 25வது ஏசாயா 25:6. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊடும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து தண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஆமென். அங்க ஒரு ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இந்த மலை சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். இது ரொம்ப சுத்த தமிழ்ல இருக்கு. அப்படின்னா பக்கா மீன், பயங்கரமான விருந்து, எல்லாம் ஜமாய்க்கலாம். அப்படியான அந்த மலையில ஒரு விருந்து உண்டாக்குவேன். அவர் அப்போ அந்த ஜனங்கள் மேலுள்ள நான் அந்த விருந்து வைக்கும் போது அந்த ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற முக்காட்டையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார்.
அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்முடைய ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் கைகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இங்க சிலுவையில வந்து மரணத்தை, ஏன்னா நம்ம சொன்னோம் பாம் சண்டை ஒரு கிளம்பி எங்க போறாரு, கல்வாரி மலைக்கு ஏறி போறாரு. ஏறி போய் சிலுவையில அவரை என்ன பண்றாங்க, இதுல என்னன்னா யாரும் அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அந்த கெத்சமனே தோட்டத்துல வந்தோடனே ஒரு எக்ஸாம்பிள் கூட இந்த முக்காட்டுக்குள்ள அவனால இருக்க முடியல. உண்மை, மரணம் அவ்வளவு கொள்ளாதது. நம்மளை அப்படி கவி வச்சு நம்மளை எப்பயும் சித்திரவதை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரிதான் கேள்வி வெடிக்கும் உலகத்துல. சரி, ஆனா முக்கால் போடுவோம். என்னது இப்படி அவர் சொல்லிட்டு இவரும் நீந்தி கிடையாது, இவரு மேலே அந்த முக்கால் விழுந்துருச்சு. தீர்க்கதரிசனம் சொன்னாரு. சொன்ன அப்புறம் என்ன பண்றாரு, அவ்வளவுதான், இவருக்கும் முக்காடு, அவ்வளவுதான். எல்லாரும் இந்த முக்காடு கீழே வந்துட்டாங்க. ஆனா சிலுவை, அடுத்த சிலுவை சீனுக்கு வரலாம். அங்க அவர் இயேசு கிறிஸ்து அங்க போய் மறைத்து அங்க அவர் என்ன பண்றாரு, ஏழி ஏழி சவக்தானி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவனை அவர் தான் கொடுக்கிறார். கொடுத்துட்டு எங்க போறாரு, அவரோட சீன் இங்கெல்லாம் இறங்கு என்ன பண்றாங்க, மலையிலே ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அந்த மலைக்குள்ள இறங்குற அந்த மலையில அவர் ஜெயமாய் அவருடைய மரணத்தினால, அந்த ஏன் அவர் அந்த காரியத்துக்கு போறாங்கிறத அந்த எபிரேயர்ல படிச்சுட்டு நம்ம போலாம். ஏன்னா இந்த மரணமானது எப்படியா இருந்துச்சு, ஆண்டு கொண்டுச்சுங்கிறத அழகா இங்க எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்குது. 2வது வசனம், 2வது அதிகாரம், எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம், 11, 12. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலே 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை டீல் பண்ணதான் வந்தார். அவருடைய திட்டம் நித்திய திட்டமா இருக்கிறது, நித்திய நோக்கமா இருக்கிறது. ஆனா மரணம் என்ன பண்ணிருது, அந்த காரியத்துக்கு தடையா இருக்குது. அந்த நியாய பிரமாணம் கொடுக்கும் போது அந்த நியாய பிரமாணமும் என்ன பண்ணுது, அது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற நியாய பிரமாணமா இருக்கிறது. எல்லாரும் இந்த மரணத்துக்குள்ளாக போய்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் அவர் என்னது, தன்னுடைய பிள்ளைகளை போல தானும் என்னது மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவராகி இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, என்னையில இருந்து இது கட்டி வச்சிருச்சு. ஆதாம்ல இருந்து இயேசு இந்த பாதாளத்துக்கு போற வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணிடுச்சு, கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. எக்ஸப்ட் அவங்க 2 பேர் தான், எலியா ஏனோக். அவங்க 2 பேர் தான் மரணத்துல இருந்து தப்பிச்சவங்க. மற்ற எல்லாரும் இதுலதான் இருக்காங்க, இந்த முக்காட்டுக்குள்ளதான் எல்லாரும் இதுல இருக்கிறாங்க. ரோமர் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 5வது அதிகாரம். ஒருவரையும் இந்த மரணம் விட்டு வைக்கல. ரோமர் 5வது அதிகாரம் 16வது வசனம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க என்னாச்சு, ஒருவனுடைய மீறுதல் நிமித்தமாய் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மரணம் என்ன பண்ணிச்சு, ஆளுகை செய்து ரூல் பண்ணுது. எல்லா பகுதிகளிலும் தாங்க ராஜா மாதிரி என்ன பண்ணிடுச்சு, ரூல். அதுல மெயினா வந்து நியாய பிரமாணம் வரும்போது என்ன ஆயிடுச்சு, இந்த பாவத்தோட பலன் பெருசாகி இன்னும் அது ரொம்ப பல்க கருத்து மாதிரி நிக்குது. அப்படி ஏன்னா நியாய பிரமாணத்தை ஒருவன் செய்ய முடியாது. எல்லாம் சரி, இதுல என்ன இந்த செஞ்சு முடிச்செல்லாம் நிக்கிறான், பதக்கல் விழுந்தோம். ஒருவன் அதை செய்ய பண்ணவே முடியல. அப்போ அடுத்து அப்படியே வாசிங்க. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். அடுத்து ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆமென். ஒரே மனுஷனால மரணம் உண்டானது போல இப்ப கிறிஸ்து என்ன பண்றாரு? உள்ள இறங்கிட்டார். இந்த மரணத்துக்குள்ள அவர் இறங்கிட்டார். ஏன்னா பாவம் செய்யாத அவர். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அங்க ஒரு பாவமுமே செய்யாதவர் எங்க போய் நிற்கிறாரு? சிலுவையில போய் நிற்கும் போது பாவத்தால என்ன பண்ண முடியல, மரணத்தால என்ன பண்ண முடியல, அவரை கட்டி வைக்க முடியல. அவர் என்ன பண்ணாரு? மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உள்ள போய் ஜீவ காலமெல்லாம் கட்டப்பட்டிருந்த இவங்க எல்லாருக்குள்ளேயும் போயிருந்து, அதுதான் மறுபடியும் ஏசாயா எடுப்போம். 26வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ரூலை பத்தி தான். ஏன்னா அந்த மரணமானது எவ்வளவாய் ஆளுகை செஞ்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம் 6ல இருந்து வாசி. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். ஆமா. என்ன பண்றாரு? அவர் முதல்ல இறங்கும் போது யார் தலையில தான் இறங்குறாரு? அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசோட தலையில தான் இறங்கி என்ன பண்றாரு? உட்கார்றாரு. அவருடைய சீட்டை எங்க விழுகிறாரு? உட்கார்றாரு. அந்த சாத்தா மேலதான் உட்கார்ந்து என்ன பண்றாரு? சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காடு என்ன பண்றாரு? போய் சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இந்த முக்காட்டையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். ஹல்லேலூயா. இதுதான் அதுதான் குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. ஏன் அந்த குட் ஃப்ரைடேன்னு சொல்றோம்? சகல ஜனங்கள் மேல் இருந்த முக்காட்டையும் சகல ஜாதிகள் மேல் இருந்த இந்த மரணம் என்கிற சத்துருவின் ஆளுகையை அவர் ஜெயம் எடுத்தார். அதுதான் குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. அதுக்கடுத்து என்ன செய்யறாரு? மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இவன் இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான்? சாத்தான் எல்லாரையும் லாக்ல போட்டான். கம்ப்ளீட்டா எல்லார் மேலையும் கம்ப்ளீட் லாக், எல்லா சாமியும் எடுக்கிறார். இப்ப என்ன ஆயிடுச்சு? சாத்தான் மேல ஒரு அவன்கிட்ட அந்த கீ ஆண்டவர்கிட்ட வந்துருச்சு, ஏசப்பாட்ட வந்துருச்சு. இப்ப அவனுக்கு மரணத்துக்கு மேல ஒரு வல்லமையும் கிடையாது. மரணத்தின் மேல அதிகாரம் இல்லைன்னா இப்ப அவன் செஞ்சுட்டு வர ஒண்ணு நம்ம வாழ்க்கையில பழிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப என்னென்னலாம் ஒவ்வொரு என்ட்ரி கொடுத்தான்ல, பயம் கொண்டாந்தான், நிர்வாணப்படுத்தினா, பிரச்சனையை கொண்டு வந்தான், உறவுகளுக்குள்ள பிரச்சனையை கொண்டாந்தான், சாபத்தை கொண்டு வந்தான், கொலை பாதகத்தை கொண்டு வந்தான், விபச்சாரம், வேசித்தனம் என்கிற எத்தனை காரியத்தை, மரணத்தின் கிரிகள் எல்லாம் கொண்டு வந்து யார் யார் எதிர மாட்டாங்க அவ்வளவுதான். அவன் செத்தான். அடுத்து என்னது? கடல்ல மாட்டினா அவன் செத்தான். அவ்வளவுதான். எல்லாரையும் இந்த முக்காடு என்ன பண்ணிடுச்சு? மூடினது மட்டும் இல்ல, எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிருந்தான். ஆண்டவர் போய் அந்த எல்லா முக்காட்டையும் நீக்கி எல்லா சாவியும் அவர் கையில வந்துருச்சு. இப்ப எப்படின்னா சிலுவை அந்த சாத்தானுக்கு நடுவுல இறங்கும் போது இப்ப அவன் முதல்ல எப்படி இருந்தான்னா 100 கோடி அப்படின்னு இருந்தான். சொல்லுவாங்க 100 கோடி அப்பு அப்படிதான். அவர் அப்படி இருந்தார், பல்கா இருந்தாரு. சிலுவை அந்த ஒண்ணுக்கு நடுவுல இறங்கி அவனை தனியா பிரிச்சிச்சு. இது எல்லாம் 0 ஆயிடுச்சு. மரணம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. நீ இதுல எத்தனை 0 ஆக்குனாலும் அவனுக்கு என்ன கிடையாது? நோ பவர். உன்னோட ஒரு பிளஸ் கூட்டினா எவ்வளவு? இவன் சிங்கிள் ஆளுதான், இவன் லைஃப்ல சிங்கிள் தான். ஆனா இங்க எத்தனை பேர் இங்க கூட்டப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் இனி அவங்க மேல மரணத்தை செலுத்த முடியாது. ஏன்னா மரணத்தை அடுத்த அந்த வசனத்தை வாசிக்கலாம். இதுதான் இந்த நாளுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சுவிசேஷம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இடாதபடி முற்றிலும் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. சிலுவையில கண்ணீர் துடைக்கப்பட்டதுன்னு சொல்றோமே, இதுதான் இந்த விருது தான். என்ன சொல்றாரு? ஏசு
நம்ம ஒரு பாஷெல்லாம் வாங்க மச்சான் மச்சான்ஸா மாப்பிள்ளை எல்லாம் விருந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, பயங்கரமான விருந்து. எல்லாரும் ஏன்னா வருஷ காலங்களாய் இவங்க எல்லாரையும் முக்காட்டுல இருந்த போது, வாங்க உங்களுக்காக நான் ஏசியா தீர்க்கதரிசனம் மூலம் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி இதோ நான் வந்துட்டேன் இந்த மலையின் மேல். அதுதான் இதோ இந்த மலையிலே ஜனங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்த பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த மலையில வெளிய பார்த்தா எப்படி இருக்கு, அவர் மரித்ததாய் தோணுகிறது. ஆனா உள்ள பெரிய விருந்து நடந்த பெரிய பாதாளத்துக்குள்ள இறங்கி மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற ஒரு பெரிய கொண்டாட்டம் அங்க உண்டாகிறது. உண்டாகி எல்லா கீசையும் இப்ப எங்க வந்துருச்சு, அவர்கிட்ட வந்துருச்சு. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமை, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணாரு, மரித்தேன், இதோ சதா காலங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். எல்லாம் இப்ப எங்க வந்துருச்சு, கீஸ் எல்லாம் யார் கையில வந்துருச்சு, ஏசுவோட கையில வந்துருச்சு. அதுக்கு முன்ன அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த திரைச்சீலை அந்த காரியத்தை நீங்க இதையும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மத்தேயுல எடுக்கலாம், 27வது அதிகாரம் எடுங்க. மத்தேயு 27வது அதிகாரம். அவர் என்ன பண்றாரு, இவங்களை வெயிட் பண்ண சொல்றாரு. இவங்களுக்கு அப்பயே என்ன ஆயிடுச்சு, இவங்களோட முக்காடெல்லாம் நீங்கிருச்சு. ஆனா 3rd டே அதுக்குள்ள என்ன பண்றாருன்னா, இவங்க எல்லாம் இதுதான் மெயின் பாயிண்ட், இவங்க எல்லாம் அங்க இருந்த எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்தார். இயேசுவே போய் என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை அந்த இடத்துல அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. 21 நிமிஷம். மத்தேயு 27வது அதிகாரம். 9ஆம் மணியத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். அப்புறம் 50வது வசனம், அவர் ஆவியை விட்டார். ஆவியை விட்டார் அப்படிங்கும் போதுதான் அடுத்த 51வது வசனம், அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இதுதான். இப்ப என்னாச்சு, அவர் மரித்து என்னது தன் ஆவியை விட்ட உடனே என்னாச்சு, இங்க தேவாலயத்துடைய திரசால பிரியுது, எல்லாரும் எழும்புறாங்க. அந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்றார். அடுத்து 53வது வசனம், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பின்பு அவர் கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்திலே பிரவேசித்துக்கு அநேக நாளுக்கு காணப்பட்டார்கள். இவங்களே என்ன பண்ண வச்சிருந்தாரு, நிறுத்தி வச்சு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழும் போது இவங்க எல்லாரும் மறுபடியும் அவங்க எல்லாம் பரிசுத்த நகரத்துல இவங்க எல்லாரும் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். இது வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? இப்ப இந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. சரி, என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இது ஆண்டுடைய காரியம். வாழ்க்கையெல்லாம் மரணத்தினால என்னது பிடிக்கப்பட்ட எல்லாரும் இது பண்ணி இப்ப கீ ஆண்டவர் அவசரம் பாதாளத்துக்கும் கீஸ் எல்லாம் என் கையில வந்துருச்சு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இனிமே நீங்க பயப்பட வேணாம், மரணத்துக்கு காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நீங்க 2 பேரும் உட்காந்துக்கோங்க. இப்ப இந்த சுவிசேஷம் தான் நம்ம எல்லாரும் படிக்கலாம். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி
1 பேதுரு 4:6. 1 பேதுரு 4வது அதிகாரம் 6வது வசனம். மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆவியில் அவங்க பிழைக்கும்படி அவங்களுக்கும் என்ன பண்ணப்பட்டுச்சு? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18-20 வரைக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலிலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இப்ப என்ன பண்ணாரு? மாமிசத்துல அவர் என்ன பண்ணாரு? கொலையுண்டு ஆவியில என்ன பண்றாரு? அங்க யாருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்றாரு? காவலிலுள்ள ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சொல்லுங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா வேளையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராக 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இப்போ இங்க இந்த முக்காடு நீக்கப்பட்டு இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மரணத்தை ஜீவனினாலே அவருடைய ரத்தத்தினாலே என்ன பண்ணிட்டாரு? இங்க இவனை இப்ப 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 எல்லாரும் எதுல கவர் பண்ணப்பட்டுட்டோம்? இப்ப எல்லாம் மரணத்துல இருந்தோம். இப்ப எல்லாரும் இப்ப எதனால விடுங்கப்பட்டுட்டோம்? எல்லாரும் ஜீவனுக்குள்ள வந்துட்டோம். இப்ப எல்லாரும் நம்ம எதுக்குள்ள இருக்கிறோம்? ஜீவனுக்குள்ள. ஒருவரும் மரணத்துக்குள்ள இனி போகவே முடியாது. மரணமானது மீன்ஸ் மரணத்தோட எந்த கிரியைகள் வந்தாலும் இப்ப யாருக்கு பலன் கிடையாது? சத்துருக்கு பலன் கிடையாது. இனி அவன் நம்மளை ஆண்டு வைக்க முடியாது. நம்ம நம்முடைய காரியங்களா இருந்தாலும் நான் எங்கதான் இருப்பேன்? ஆண்டவருக்கு. இப்ப ஆண்டவருக்குள்ள என்ன பண்ணிட்டேன்? என்ன ஆண்டவர் அவருக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஆலன் வாயன் இப்ப என்ன கொண்டு வந்துட்டாரு? இப்போ அவர் உயிர் தெழுந்து என்ன பண்ணாரு? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி தம்மோடு கூட தம்மோடு கூட எங்க பண்ணி கொண்டு போயிட்டாரு? சிங்காசனத்துக்கு கொண்டு போய் அவரோட கூட என்ன பண்ணிட்டாரு? வலது பாசத்துல உட்கார வச்சுட்டாரு. இப்ப என்ன நம்மளோட பொசிஷன் என்ன? அவங்களை கொண்டு போகும்போது அதுதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில மறைத்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை என்னை பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்க. இது பவுல் சொல்லும் போது பவுல் எங்க இருந்தாரு? இயேசு எங்க இருந்தாரு? இது எப்படி நடந்துச்சுன்னா இததான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துலதான் நம்ம குழம்பிடக்கூடாது. கிறிஸ்து யார்? அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். சகலவற்றையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் தனக்குள்ள தாங்கி பிடித்திருக்கிறவர். துரைத்தனங்கள், கர்த்தத்துவங்கள் அது படிப்போமா? கலாத்தியர் கொலேசியர் 2வது அதிகாரம். எனக்கு இதை நல்லா தெரிஞ்சு கிறிஸ்துவானவர் யார் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நான் கிறிஸ்துவ விட்டு எப்படி நான் உள்ள இருக்கேன், கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நான் மறிக்கப்பட்டேன், எப்படி நான் உயிர்த்தெழப்பட்டேங்கிறது உங்க வாழ்க்கையில நிச்சயமான உண்மையா இருக்கும். அல்லேலூயா. கொலோசியர் 2வது அதிகாரம் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் தான் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எதெல்லாம் சிருஷ்டித்தாரு? பரலோகத்தில் இருக்கிறது, பூமியில இருக்கிறது, எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். அவர் பிலிப்பியர் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனம் நினைக்கிறேன். ஆறாவது 2வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாமங்கள் யாவும் அறிக்கைப்படும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்ப என்ன பண்ணிட்டாரு? இயேசுவை எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். சிருஷ்டித்து எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காரு? அவர் தான் தாங்கி பிடிச்சிருக்கார். அவரை விட்டு இந்த உலகத்துல எதுவும் அவரை விட்டு வெளியே போகவே இல்லை. சாத்தானும் அவருக்குள்ளதான் தெரிஞ்சுக்கா. அவனா ஆண்டவரை விட்டு வெளியே போய் நிற்கிற கெப்பாசிட்டி யாருக்கும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் அவர் தாங்கி பிடித்திருக்கிறதுனால அவர் போன மரணத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு போனார். அவர் போன உயிர்த்தெழுதலுக்குள்ள நம்ம எல்லாம் அவருக்கு என்ன நடந்துச்சோ எல்லாமே நமக்கு நடந்துச்சு. அது இப்பொழுது உங்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லப்படும் போது அது உங்களுக்கு ரட்சிப்பாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் பவுலுக்கு சொல்லப்பட்ட போது அவன் எங்கேயோ இருந்தான். ஓ, அவருக்குள்ளதான் நான் இருந்தேன், அவருக்கு உண்டானது எல்லாம் என் வாழ்க்கையில எனக்கும் நடந்துச்சு. இந்த சுவிசேஷம் தான் அவனை விடுதலையாக்கி கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கிறார். அவருக்கு என்னென்ன நடந்ததோ அது எனக்கு நடந்துச்சு. ஏன் அவருக்கு நடந்துச்சுன்னா அவர் என் சார்பாய் அங்கே கடந்து போனார். இயேசு ஒரு பாவம் செய்யல. அவர் பாவம் செய்யாதவர். என்னுடைய பாவத்தை மனுஷனுடைய ஆதி முதல் ஆதாம் முதல் செய்த ஒவ்வொரு இந்த மரணத்துடைய ஒவ்வொரு பகுதிகளையும் மரணத்தை ருசி பார்க்கும்படி அவர் என் சார்பாக அங்க போய் அவர் ஜெயமாக விழுங்கினார். இப்ப ஜெயமாய் விழுங்கப்பட்ட மரணம் இப்ப என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. இப்ப மரணம் கம்ப்ளீட்டா முக்காடு எல்லாரையும் விட்டு நீக்கப்பட்டுருச்சு. எல்லாருமே அந்த கண்ணீர் துடைக்கப்பட்டுருச்சு. இப்ப நான் எப்படி இருக்கேன், என் லைஃப்ல நான் எப்படி இருக்கிறேன்னா நானும் அவரும் இப்படி இருக்கோம். பிரிக்கவே முடியாது. நீ அப்படியே போ. இவன் சினிமாக்கு போறான், அங்கேயும் அவர் போறாரு. அவன் ஸ்கூலுக்கு போறான், அப்படியே வா. ஸ்கூலுக்கு போறான், அங்கேயும் அவர் இருக்காரு. அவன் கஞ்சா அடிக்க போறான், அங்கேயும் அவர் இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து கொரிந்தியர் சபைக்கு அவர் சொல்லும் போது ஒரு எச்சரிப்பை சொல்றார். அந்த கொரிந்தியர் சபை எப்படிப்பட்ட சபைனா பேந்திஸ்ட் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. எல்லா கலாச்சாரம் இருந்தது. அது நம்மளுடைய இந்தியன் மாதிரி கலாச்சாரம் உள்ளது. இந்த முன்னே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்றாங்க, தேவதாசிகள். அவங்க கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் தேவதாசிகளை போய் விசிட் பண்ணிட்டு அதுதான் அவங்க வந்து கடவுளை கும்பிடுற அது ஒரு வே ஆஃப் என்னது வர்ஷிப் அவங்களுக்கு. அப்படியே நடக்குது. இந்த கொரிந்திய சபைகள் ஆண்டவர் பவுல் போறாரு கொரிந்திய சபைக்கு. போய் அங்க போய் என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை சொல்றாரு. ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவருக்குள்ள இருக்காங்க, எல்லாம் பண்றாங்க. மறுபடியும் இங்க போயிடுறாங்க. ஏன்னா அதே கஷ்டத்துல வாழ்ந்துருக்காங்கல்ல அவங்க. இங்கிட்ட வந்துட்டு மறுபடியும் அங்கேயே விசிட் பண்ணிட்டு போறாங்க. வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, எல்லாம் பண்றாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. தேசிகளோட போயிட்டு என்ன பண்றாங்க எப்பயும் போல. அப்போ இதை வந்து பவுலுக்கு எழுதுறாங்க. வா, ரட்சிப்புன்னு சொன்ன ரசிக்கப்பட்டேன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா லைஃப்ல இவங்க எதுவுமே சேஞ்ச் ஆகல. என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு அப்படிங்கும் போது தான் சொல்றாரு, உங்களோட கிறிஸ்து இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்றைக்குமே நீங்க மாறாத இணைப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அதனால வேசி மார்க்கத்தை விட்டு நீதான் போகணும். ஏன்னா கிறிஸ்துவனோட அவர் என்ன செஞ்சாலும் உன்னை விட்டு போக மாட்டார். நீயும் அவரை விட்டு போக முடியாது. ஏன்னா அப்படி நீங்க ரெண்டு பேரும் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நீதான் வேசி மார்க்கத்தை விட்டு ஓடனவே தவிர்த்துட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அப்படியே நான் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா எல்லா காரியத்துக்கும் இதுதான் அர்த்தம் இல்லையா? அவர் கிறிஸ்து நம்மளோட இணைக்கப்பட்டிருக்கிறபடினால நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அவர் கொண்டு போறோம். யோசிச்சுவோம், எங்க கொண்டு போயிருக்கோம். அவரை எந்த இடத்துக்கெல்லாம் கொண்டு போயிருக்கோம். அதுதான் துக்கம். அதுதான் துக்கம். அறியாமை. நம்ம அறியாமைகிற பரிசுத்த தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படிங்கிற அறியாமையினால எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஆவியின் மனுஷன்,
உயிர்ப்பிக்கப்பட்டு என்னோட கூட எப்படி பண்ணிட்டா, நான் இருக்க கட்டிட்டேன் சும்மா. நீ ஆண்டவர் தான் சொல்றாரு, உனக்குள்ள நான் வந்துட்டேன், நீ எனக்குள்ள இருக்க. எப்படின்னா அப்படி ஒரு இணைப்புக்குள்ள நீ வந்துட்டனால உன் வாழ்க்கை ஜாக்கிரதையா இருக்கட்டும் அப்படிங்கிறதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் இந்த மெசேஜோடைய எண்ட் பாயிண்ட். எபேசியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாய்க்கு அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பவுல் இதெல்லாம் தெளிவா சுவிசேஷமா அறிவிக்கிறார். எப்படி சொல்றாரு? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மூடி இருந்த உங்களை என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் உங்களை விடுவிச்சு என்ன பண்ணிட்டாரு? இப்ப நீங்க எப்படி இருந்தீங்க? முற்காலத்துல இவ்வழக்கத்தின் ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளையத்துல இருந்த எல்லா வழியும் நீங்க இருந்தீங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் மாம்சேட்சையின்படியே நடந்து மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்திலே மற்றவர்களை போல கோபாக்கிரியின் பிள்ளைகளாய் இருந்தோம். இந்த 4வது வசனம் ஹைலைட்டான வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டோம் தெரியுதா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நம்ம தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். அல்லேலூயா. நம்மளை ரட்சித்தார். ரட்சித்து என்ன பண்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரம் செய்தார். இப்ப நம்ம எங்க இருக்கோம் எல்லாரும்? அப்படியா? அப்படியா? சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. இப்ப நான் அவரோட தான் உட்கார்ந்து இருக்கேன். பிசிக்கலி நான் இங்க இருக்கலாம், சர்ச்சில் இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம். ஆனா நானும் அவர் ஒன்றா இணைக்கப்பட்டு அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார், அவர் என்ன செய்யறாரு, எல்லாத்திலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். இதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்து எதற்காக வந்தார்? இதையெல்லாம் நான் அனுபவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நான் அவரோட கூட எழுந்து இப்போ அவருடைய இப்ப இது எல்லாமே ஜெயமாய் விழுங்கப்பட்டுச்சு இல்லையா? இப்ப எல்லாமே என்ன பண்ணப்பட்டுச்சு? ஜெயமாய் விழுங்கப்பட்டுச்சு. இப்ப லைஃப்ல மரணம் எல்லாமே ஜெயமாய் விழுங்கி இப்ப எனக்கு ஆண்டவர் என்ன ஷேர் பண்ணியிருக்கிறாரு? சுகத்தை, நீடிய வாழ்க்கைய, சாபம் இல்லாத வாழ்க்கைய, அவருடைய சமாதானத்தை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய மகிமையை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? இங்க இருந்து இப்ப இவனுக்கு கொடுத்துட்டாரு. எல்லாம் இவன் பேக்கெட்ல டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. பார்த்து எல்லாம் கோல்டு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? டிரான்ஸ்பர் ஆகி வந்துருச்சு. இவனுக்கு அவரோட இருக்க பிடிச்சாலும் சரி, பிடிக்காட்டாலும் சரி, இதுதான் உண்மையான வாழ்க்கை. அவரோட இருக்கிறது தான். இப்ப நம்மளுக்கும் தான் இயேசுவை பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் அவர் என்னோட இருக்கிறது தான் என்னது? நிஜம். அதுதான் ரியாலிட்டி. ஆனா இப்ப எனக்கு ஷேர் பண்ணிட்டார்ல, இப்ப எனக்கு என்னென்ன ஷேர் பண்ணியிருக்காரு? சுகத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்ப அதை எடுத்து தேவைப்படும். சுகத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்ப எடுத்து அவன் என்ன பண்ணிக்கணும்? அனுபவிக்கணும். பாக்கெட்ல இருந்தா நோ யூஸ். அடுத்து பயத்துல இருந்து எனக்கு விடுதலையை கொடுத்து எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அந்த கையில போட்டு இந்த வரல போட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. எடுத்தவன் அனுபவிக்கணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காரு? என்ன ஒண்ணுமே கொடுக்காரு சொல்லிருக்காரு. சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே கொடுத்தேன். கையில வர மாதிரி வரல போடு. அப்புறம் கரெக்ட் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணலாம்? எல்லாம் போட்டு ட்ரம்ஸ் அடிக்கலாம், கீபோர்ட் பண்ணலாம், எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் எனக்கு இருக்கு, ஆனா அதை எடுத்து அனுபவிக்க தரும். இதுதான் இந்த வேதனை. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு கொடுக்காது எதுவுமே. அதான் சொல்றாரு, தன்னுடைய சொந்த குமாரனையே
உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன உங்களுக்கு ஏன் உங்க லைஃப் இப்படி இருக்கு? ஏன்னா இது எனக்கு தெரியாததுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். தெரிஞ்சாலும் அவ்வப்போது யூஸ் பண்ணிக்கிறது தான் செகண்ட் ரீசன். ஞாபகம் வந்தா யூஸ் பண்ணிக்க இல்ல, அவர் என்றென்றைக்கும் என்னோட இருந்து எல்லாவற்றையும் எனக்குள்ள ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. இப்ப மொத்தம் சொல்லிட்டே இருந்தா இவனோட முற்றிலும் அலங்கரிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான். அவன் சுகம், அவனுக்கு நித்திய ஜீவன்கிற கிரீடம், அப்புறம் என்னது நீதி என்கிற வஸ்திரம், ஷூ, சமாதானத்தின் பாதரட்சி, அப்புறம் என்ன போட்டாரு சத்தியங்கிற பெல்ட், எல்லாம் கொடுத்துட்டாரு. எல்லாம் கொடுத்துட்டு கம்முன்னு இருந்தா என்ன பண்றது? அந்த சத்தியம் என்கிற வசனத்தை எடுத்து ஆண்டவரை எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு சத்துரு எதிர வரும்போது உங்களை கட்டி வைக்க மறுபடியும் என்ன பண்ணுவான்? மெல்லமா இந்த பிசாசு இந்த நம்ம பயம், திகில், ஏன்னா குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்துல குழப்பங்கள், அப்புறம் என்ன வந்துச்சு கொலை, எரிச்சல், பொறாமை, இதெல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வரும்போது மறுபடியும் அந்த முக்காடுக்குள்ள போய் யார் மாட்டிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா இப்பொழுது உங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டு இருக்கிறது ஜீவனின் வாழ்வு. ஹல்லேலூயா. இப்போ நீங்க இந்த மரணத்தின் வாழ்வுல இருந்து நீக்கப்பட்டுட்டீங்க, ஜீவனின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்க. தலையில படுத்துங்க. ஜீவனின் வாழ்க்கைக்குள்ள வந்த நீங்க மறுபடியும் இந்த மரணத்துக்குள்ள போகக்கூடாது. அதுக்குதான் ஆவியின் பட்டயத்தை எடுத்து எவ்ரி டைம் உங்களுடைய எல்லா காரியத்தையும் உடைத்து போடணும். ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே இருக்க வேண்டிய ஒரே நினைப்பு, நான் ஜீவனுக்குள் இருக்கிறேன், மரணத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறேன். அந்த மரணத்தின் எந்த காரியமும், அதுதான் எல்லாத்தையும் சொன்னேன், வருஷப்படுத்தி ஒன்று சொன்னேன். இந்த மரணத்தின் பிடி உங்க வாழ்க்கையில வருதுன்னா அது மரணம். நீங்க போய் லோன் வாங்குறீங்க, கஷ்டப்படுறீங்க, சிக்கிறீங்கன்னா ஏன் அந்த உலகத்துல படி நம்ம நடக்கிறனால அது நம்ம மரணம்னே தெரியல. அதோட ஆளுகை போனவங்களுக்கு தெரியும். இந்த பணம், வெட்கம் நம்மளை நிர்வாணமாக்கிறது, அவமானப்படுத்துறது, எல்லாத்திலையும் இருந்து ஆண்டவர் நம்மளை நீங்களாக்கி இருக்கிறார். மரணத்தை ஜெயித்திருக்கிறார், பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார். அங்க போய் என்ன பண்ணிட்டாரு? பெரிய சத்துருக்களுக்கு முன்பாக பெரிய பந்தி ஆயுதப்படுத்தி நம்மளை என்ன பண்ணிட்டாரு? உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோட கூட உட்கார வச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டார். கைகாட்டு எல்லாம் ஷேர் பண்ணி இப்போ அலங்காரப்படுத்தி நீ ஆளுகை செய், நான் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோட உனக்குள்ள இருந்து நீ தான் என் சார்பில் செயல்படுவாய். ஹல்லேலூயா. யூதர்களுடைய வாழ்க்கையில 30 years வந்தோடனே அந்த தகப்பன் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அங்க போய் ரெப்ரசன்ட் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுதான் என் பையன். இப்போ நான் போய் சொல்லுவேன், ஆலன் தான், இவனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு என் பையன். இப்போ நான் ஆலனை போய் அங்கே போய் நிறுத்தி, இவனுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, இனி என் சார்பா இவன் தான் இனி வருவான். ஒரு கல்யாணத்துக்கு வரான், ஒரு பிஸ்னஸ் பண்ண வரான், இனி நான் வரணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் ஆலனே வந்து எல்லாத்தையும் என் சார்பா வந்து, இது அவங்க பெரிய ஃபங்க்ஷனா 30 yearsல செய்வாங்களா. இதை தான் சிலுவையில இந்த ஃபங்க்ஷனை தான் ஆண்டவர் கொண்டாடினார். இந்த ஃபங்க்ஷனை தான் ஆண்டவர் சிலுவையில என் சார்பாக இனி என் பிள்ளைங்க எல்லாம் எழுதி வந்து சபையானது சிலுவையிலே பிறந்தது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, என் பிள்ளை பிறந்துட்டான். ஹல்லேலூயா. மரணத்திலும் எல்லாவற்றிலிருந்து என் பிள்ளை பிறந்துட்டான், இனிமேல் என் சார்பா இவன் புறப்பட்டு வரும், பார்த்துக்கோ. ஹல்லேலூயா. இது என் நம்ம ஒவ்வொருடைய தோழியை ஆண்டவர் இதை போட்டுதான் சொன்னார், என் சார்பா இனி நீங்க புறப்பட்டு போங்க. ஹல்லேலூயா. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க. இந்த சுவிசேஷத்தை எல்லா இடத்துலையும் போய் சொல்லுங்க. இந்த என்ன சொல்றது, இதுதான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஹல்லேலூயா. இந்த ஃபங்க்ஷனை யூதர்கள் செய்யறது போல ஆண்டவர் சிலுவையில இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்காக செய்து முடித்தார். பெரிய ஒரு வெற்றியின் கொண்டாட்டமாய் ஒவ்வொருவரையும் இப்படியாய் போய் கொண்டு நிறுத்தி இருக்கிறார். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வேலை, சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை பயத்துல இருக்கவங்களை பார்த்து, இருளில் இருக்கிறவங்கள பார்த்து, கடன் கஷ்டத்துல இருக்கவங்கள பார்த்து இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. ஆண்டவர் போய் எப்படி அந்த பாதாளத்துல இறங்கி போய் அந்த சுவிசேஷத்தை சொல்லி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி எப்படி சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தது போல நாமளும் இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் வீடு, நான் சாப்பிட்டா போதும், என் பிள்ளை இருந்தா போதும், நோ நோ நோ, அது இருக்கட்டும்.
இது எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவு பேர், ஈவன் நம்மளுடைய விசுவாசிகளுக்கே இந்த சத்தியம் தெரியுமா, இந்த காரியம் புரியுமா? எவ்வளவு பேர் எல்லாத்தையும் மாட்டியிருக்காங்க. இந்த காரியத்தை இன்றைக்கு எடுத்துட்டு போங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய எனது மரணத்தை ஜெயமாக விழுங்கினது எனது வல்லமை. ஹல்லேலூயா. நம்மளை ஒரு நாளும் இனி மரணம் ஆளுகை செய்ய முடியாது. இனி ஒரு போது நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண முடியாது, கடன் ஆளுகை செய்ய முடியாது, பயம் ஆளுகை செய்ய முடியாது, வியாதி ஆளுகை செய்ய முடியாது. எல்லாவற்றையும் ஜெயித்துட்டான். ஹல்லேலூயா. இதை ஏன் நம்ம லைஃப்ல ஏன் இதை நான் அனுபவிக்க முடியலன்னா, அதை குறிச்சதான மெடிடேஷன் எனக்கு இல்லை, தியானம் கிடையாது. நான் போற பிரச்சனையை குறிச்சு அதிகமான தாக்குதல் இருக்கு, நினைவு இருக்கு, எண்ணம் இருக்கு, லைவா அதுல நான் வாழ்றேன். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். இப்ப நான் போறது எல்லாமே என்னது, இது நிஜம் கிடையாது. இதெல்லாம் நான் பொய்ய நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க காரியம். இந்த உண்மையான நிஜத்தோட நான் போய் இணைக்கப்பட்டுட்டேன். நான் மீன்ஸ் ஆண்டவர் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறான்ல, எல்லாத்தையும் இதை ஷேர் பண்ணதோட போய் நான் இணைக்கப்பட்டேன்னா என் வாழ்க்கை எல்லாமே மாறிடும். இந்த நிஜத்தோட நான் இணைக்கப்பட்டவளா இருக்கணும். ஹல்லேலூயா. பொய்க்குள்ளதை மாட்டிக்காதீங்க, பொய்களுக்கு சிக்கி கொள்ளாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு தடையும் வரும்போது பொய்யை எதிர்த்து இந்த இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபு யோசேப்பு மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, சிஸ்டர் சாரி பிரதர்ஸ், பிள்ளைங்க எல்லாம் சொல்றேன். ஆனா அந்த பொய்யை நம்பி அவன் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம், அவன் மேல ஒரு பெரிய பிளான் வச்சு செய்யறாரு. ஆனா இதை நம்பி 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 அவன் என்ன பண்றான், இழைச்சு போறான், கலைச்சு போறான். எவ்ரி டைம் என்ன பண்றான், அவன் அதே நினைவிலே வாழ்க்கை கடைசி வரைக்கும் லாஸ்டா தான் அந்த எபிசோட்ல தான் அவன் போய் கண்டு பார்க்க. இது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில இது இல்ல அது இதுன்னு சொல்ற பிசாசுடைய பொய்களை நம்பி 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 என்ன பண்றோம், ஆண்டோடைய நிஜத்துக்கே போறதில்ல. அவன் ஒரு நிமிஷம் தேடி இருந்தா என்ன ஆயிருக்கும் இல்லையா? யாக்கோபுடைய லைஃப் ஒரு பக்கம் திருப்பி பார்ப்போம். சரி, என் பையன் இறந்துட்டான்னு சொல்லி எந்த இடத்துல இறந்தான், எப்படி இறந்தான், ப்ளீஸ் எனக்கு லைவா அதை எப்படி சொல்லுங்கடா அப்படின்னு அந்த பசங்களை ஒரு 4 தடவை 4 பேரை தட்டியிருந்தாங்க, என்ன பண்ணிருக்கோம், உண்மை வந்திருக்குமா இல்லையா? நம்மளும் அப்படிதான் உடனே பொய்ய நம்பி அந்த பொய்க்கு ஒரு நரட்டி பெரிய கதையை கட்டி அந்த கதையிலே வாழணும்னு நினைக்கிறோமே தவிர்த்து இதோட நிஜம் என்ன, இதுக்கு ஒரு நிஜம் இருக்கு, இதுக்கு ஆண்டவர் ஒரு உண்மையை வச்சிருக்காரு, இதுக்கு ஒரு தீர்வை வச்சிருக்கிறாரு, இந்த தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம்னா என்னைக்கு அந்த பொய்யில நம்ம சிக்க அவசியமே கிடையாது. அவங்க கண்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். மரணத்தின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் நான் போன எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இறங்கி எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தார். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் ஈஸ்டர், இதுதான் குட் ஃப்ரைடே, இதுதான் என்னுடைய எவ்ரிடே லைஃப், இதுதான் என் லைஃப் ஸ்டைல். இதைதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை